கருப்பு செகண்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலுடைய வியூவரான நேச்சர் விளாக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 ஹவர் கேட்டதுக்காண்டி இந்த வீடியோவில் வந்து கருப்பு திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் அப்டேட், அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதேமாதிரி வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு ஏதாவது திரைப்படத்தை பற்றின கேள்விகள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் அந்த திரைப்படத்தினுடைய அப்டேட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம சேனலுடைய நெக்ஸ்ட் வீடியோவாக அந்த வீடியோவை தான் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கும். அப்படி இல்லைனாலுமே கன்ஃபார்ம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவாக போடலாம். ஸோ இப்போ நம்ம கருப்பு திரைப்படத்தினுடைய அப்டேட் பற்றி பார்த்துலாம். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் வந்து இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டரே அஃபீஷியலாக அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பழைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டரே வந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு நான் என்னங்க அப்டேட் சொல்லலாம். ஸோ பிப்ரவரி பொறுத்தவரை என்னென்னா அங்கே ஃபுல் ட்ரை மந்த்துங்க. ஒரு ஹாலிடேஸ், ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்றுமே கிடையாது தான் சொல்லி ஆகணும். ஒரே ஒரு ஸ்பெஷல் டே தாங்க இருக்குது, அதுவும் பிப்ரவரி 14. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி ஆட்களுக்கான நாள் வந்து அது கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி வேலண்டைன்ஸ் டே, லவ்வர்ஸ் டே அப்படி சொல்லி ஆகணும். ஸோ பிப்ரவரினாலே அந்த டேட் தான் வந்து ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான நாள். அந்த டேட் முன்னிட்டு வந்து நிறையா லவ் சாங்ஸ் அப்டேட் ஆகணும். லவ் சாங்ஸ் மட்டும் இல்லைங்க, ஜென்ரலாக அந்த தேதியில் வந்து ஏதாவது படத்தோட அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா முக்கியமாக இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸில் ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா மக்களுக்கு அந்த அப்டேட் வந்து நல்லா போய் சேரும் அப்படிங்கிறத முன்னிட்டு வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து இப்படி பண்ணுவாங்க. பட் பிப்ரவரி 14 வந்து எந்த ஃபெஸ்டிவல் டேலாம் கிடையாது, அது வந்து ஒரு ஸ்பெஷலான டே. ஸோ பிப்ரவரியில் ஏதாவது அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக அந்த டேட்டில் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கையில் கருப்பு திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14 இல்லைனா உங்களுக்கு 13 வந்து அப்டேட் வந்து வந்துடும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் சாங்காக தான் இருக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா ஃபஸ்ட் சாங் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எலிவேஷன் சாங்கை வந்து நம்ம சாயபிங்கிறவருக்கு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி செகண்ட் பாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லவ் மெலடி சாங்காக இருக்கும்னு சொல்லப்படுது. ஜென்ரலாக நம்ம சாயபிங்கிறவர்கள் கோட்டடான எல்லா சாங்ஸுமே வந்து லவ் சாங்ஸ் தான் சொல்லியாகணும். ஸோ அதேமாதிரி இந்த படத்தில் வந்து நம்ம சூர்யா அவர்களும் நம்ம த்ரிஷா அவங்களும் ரொம்ப வருஷங்கள் கழித்து ரீயூனியன் வந்து ஆயிருக்காங்க. ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி சினி ட்ராக்கர்ஸ் எல்லோரும் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிப்ரவரி 14 வந்து கருப்பு திரைப்படத்துடைய செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த பாடல் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு லவ் ட்ராக்காக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம சாயபிங்கிறவர்கள் அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் சூர்யா அண்ட் த்ரிஷா ரீயூனியன் இந்த மாதிரி நிறைய கோ ஃபேக்டர்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு செகண்ட் சிங்கிள் வந்து பிப்ரவரி 14 வந்து கன்ஃபார்ம் வந்து வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற கருப்பு திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் இந்த சம்மர் 2026 வந்து ரிலீஸ் ஆக போகுது. போன வருஷம் எப்படி குட் பேட் அக்லி வந்து ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆச்சோ, ஸோ அதே டைம் லைனில் இந்த வருஷமும் கருப்பு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஏப்ரல் 10 15 வந்து ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் டேட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிங்கிள் எப்போ வருதோ அப்போ வந்துடும் அப்படின்னு நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பொங்கல் டைம் அப்போ ஒரு வீடியோ மூலிமா ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி ஏப்ரல் 10 தான் இருக்கும். ஏன்னா ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன், ஒரு 2-3 நாள் ஃபேன்ஸ் போய் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஹாலிடேஸ்னால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் போய் பார்த்துருவாங்க. அதுக்குள்ளே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நிறையா லீவ்லாம் இருக்குது. ஸோ அதனால் பெஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 10 தான். மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த டேட்டை தான் ரிலீஸ் டேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இந்த மாதத்துக்குள்ளே கருப்பு திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அஃபிஷியலாக கொடுத்துருவாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும். ஸோ எத்தனை பேர் கருப்பு திரைப்படத்துக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்டைலில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் கருப்பு அப்படின்னு உங்களுடைய உண்மையான ஆதரவை தெரிவித்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நன்றி, வணக்கம்.